வெள்ளாம்படி வெள்ளை கிழங்கா மீன் இது ரெண்டும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கிழங்கா மீன் வந்து வறுக்கிறதுக்கு, இந்த வெள்ளாம்படி மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த மீன் வந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பக்கம்தான் கிடைக்கும். இந்த மீனை வந்து நாங்கள் வெள்ளாம்படின்னு சொல்லுவோம். இங்கே சென்னையில் யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மீனுக்கு வேறு பேர் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ தக்காளி ஒரு 3, பச்சை மிளகாய் 4, உப்பு இதையும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு, புளி ஒரு லெமன் அளவு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து கலந்து வச்சுக்குவோம். இப்போ தேங்காய், வெங்காயம், சோம்பு இது 3ம் போட்டு அரைச்சி அந்த புளி கரைசலோடு எடுத்து ஊற்றி வச்சுக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கறிவடகம் போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்குவோம். நல்லா வதங்கி தாளித்த பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் எடுத்து ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அது நல்லா கொதித்த பிறகு மீன் எடுத்து போடுவோம். மீன் வந்து பெரிய மீன் வந்து நம்ம வஞ்சிர மீன், கொடுவா மீன் இதெல்லாம் சமைக்கிறோம்ல, அதை விட கூட இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பாருங்கள். இது மாதிரி நம்மளோட வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.